401. என்னங்க சீக்கிரங்க. ரெண்டு லோப்பலுக்கு ரெண்டு. உங்களை யார் கூப்பிட்டது? நான் கல்யாணத்துக்கு வந்தவங்களை கூப்பிடுறேன். ஐயோ எல்லாம் கிழிஞ்சிட்டு போகுதுரி. ஒரு இலை ₹1.50. சீக்கிரம் குழந்தைகிட்ட இருந்து இலையை வாங்கடி. என்னம்மா இலையில எழுதி பழகுறீங்களா? ஸ்லேட்ல எழுதுங்க. அது அந்த காலம். இப்போ ரொம்ப ஏன்னா 3 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் குட்டி. உனக்கு கல்யாணம் ஆகும் போது உங்க அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ண போறான் பாரு. இன்னும் என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இலைய வாங்கடி. இலை இங்க வச்சுட்டு வாமா, இல்லாட்டி விட்டு போன நம்பர் முதுகுல எழுதுவாரு. ஆமா, நீ காஃபி குடிப்பியா கூல் ட்ரிங்க் குடிப்பியா? காபி கூல் ட்ரிங்க்ஸா? அறிவு கெட்ட முண்டம். காஃபி விலை ₹200 நோக்கி போய்கிட்டு இருக்குடி. பேசாம தயிர்ல தண்ணிய கலந்து நீர் மோராக்கி குடி. உடம்புக்கும் நல்லது, மருந்துண்டி அது. என்னங்க இது? கல்யாணத்துல போய் இப்படி கணக்கு பாக்குறீங்க? ஒரு நாள் பூரா வச்சுக்கிட்டு சாப்பிடுவேனே. ஐயோ இப்படி பண்ணிட்டாலே. அம்மா தாய்மாருங்களா, உங்க பரிசு பொருள்கள் கூட வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க முதல்ல வெளியே போங்க. என்னங்க என் தம்பிங்க? பாப்பா வா. என்னது இது? இத எதுக்கு எடுத்துட்டு வந்தா? வீட்லயே வச்சுட்டு வந்துக்கலாமே. சரி கல்யாணம் பண்ணு கொடு. என்னத்தான் இது? இலைக்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நம்பர் போட்டு வச்சிருக்கிறது மாப்பிள்ளை அழைப்புக்கு மட்டும்தான். ரிசப்ஷனுக்கு வேற. மொத்தம் 482 பேருக்கு தான் பத்திரிகை வச்சிருக்கேன். வரவங்க கையில டோக்கனையும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்க. அண்டியால ஒருத்தம் பத்தியில உட்கார முடியாது பாரு. அப்படி வந்துட்டா மீறி வந்துட்டா பக்கத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. நீங்க மாறி வந்துட்டே கேட்டு வேண்டி சொந்தக்காரங்க வந்தாலும் அப்படிதான் சொல்வீங்களா? இங்க பாரு, உன் வேலையை பாரு. நீ சபரிமலைக்கு போற வேலையை பாரு. நான் என் வேலையை பாக்குறேன். இந்த பாரு, உன் தம்பி பொண்டாட்டி ரொம்ப ஏடா கூடமா பேசுது. நான் இங்க வேலை செய்யற வரைக்கும் இவங்க 2 பேரும் மேல இருக்கு சொல்லு. எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஓ ஏய் இருப்பா. உப்ப அளவா போடுப்பா. அத கூட நிறுத்து கொடுத்துருக்கான். அந்த வெங்காயம் என்ன உப்பு கண்டம் போட்டுருவான். லட்டு பிடிச்சிட்டியா? புடிச்சிட்டேங்க. பெருசா டென்னிஸ் பால் மாதிரி பிடிச்சி இல்லங்க, நெல்லிக்காய் சைஸ்ல பிடிச்சிருக்கேன். அதான் கரெக்ட். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஆளு. நீ என்ன பண்ற? பாயசத்தை ஒழுங்காக்கண்டு. நீ என்னையா பண்ற? கூட்டா? ரெண்டு. ஐயோ என்ன பாருங்களே. வரலட்சுமி குட்டியா? ஆமா. ஏண்டி கேட்டேன்? ஆமா, அப்ப யாரு வரல? அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாரும் வரல. உங்க சொந்தக்காரங்க சுத்தமா வரல. நல்லது போங்க. நம்பர் போட்டதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்காங்க. என்னடி குதிரை கணக்கிற சத்தம் கேக்குது? ஏண்டி நான் மாசத்துக்கு நீ குதிரை வச்சியா? சொல்லு, என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஆட்டோ தான் கமிட் பண்ணேன். நீ தானையா சமையல்கார முத்தப்புள்ள? இங்க வா. எப்பவோ ரெடிங்க. 11 மணிக்கு இலை போட்டுடலாம். கூட குறைய கூடாது. எதுவுமே குறையாதுங்க. பேசினபடிதான். அப்பளம் எத்தனையா? 500 அப்பளம் போட்டிருக்கேன். எதுக்கியா? 482 இலைக்கு தான் நம்பர் போட்டிருக்கேன். 482 பத்திரிக்கை தான் வச்சிருக்கேன். மீதி 18 அப்பளத்தை ஒண்ணு பண்ணுவோம். அது நமக்கு. ஏங்க இந்த அப்பளத்துக்கு கூட நம்பர் போட்டுறவா? நல்ல ஐடியா தான், போட்டுரு. என்னையா சிரிக்கிற? என்னங்க அப்பளத்துக்கு நம்பர் போட்டா அப்பளம் 2ஆ உடைஞ்சிரும். அப்போ ஒண்ணு பண்ணு. என்ன? உன் ஆளுங்கிட்ட சொல்லி அப்பளத்தை மெதுவா கீழே வச்சு அவங்களையும் மெதுவா குனிஞ்சு போட சொல்லு. அப்படியே உடைஞ்சிட்டா ஒவ்வொரு துண்டும் ஒரு ஆளுக்கு வச்சா நமக்கு எவ்வளவோ அப்பளம் மிச்சமாகும். எப்படி ஐடியா? யாராவது பெரிய மனுஷன் 2 அப்பளம் கேட்டா? எல்லாம் ஒண்ணு மாதிரி இருப்பானயா. பெரிய மனுஷன் 2ஆவது தரம் சீப்பா அப்பளம் கேட்க மாட்டாயா. அப்படியே எவனாவது கேட்டான்னு வச்சுக்க, காதுல கேட்காத மாதிரி செவட மாதிரி நடந்து போயிட்டாரு. நானும் இதுவரைக்கும் 2482 கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிருக்கேன். ஆனா அப்பளத்துக்கு கணக்கு பாக்குற ஒரே ஒரு ஆளை நான் இப்பதான் பாக்கிறேன். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருயா. ஆசி 500 அப்பளம் எக்ஸ்ட்ரா கேட்டு பாரு. 50 பைசாங்கிறாயா? 50 பைசா. சுண்டு வர்ற அளவுக்கு ஒரு மோர் மிளகா
₹1 சரியான விலைவாசி தெரியாத குரோக்கா ஏடு கொண்டல வாடா, என் பொண்ணு ராகினி கல்யாணம் நல்லபடியா நடந்தா உனக்கு 1000 1000 தண்டால் எடுக்கிறேன்னு சொல்றியா? நீ ரொம்ப திருந்திட்டடி. தண்டால் எடுத்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏடு கொண்டலோட பைசா கீசெல்லாம் கேட்க மாட்டாரு. நான் இப்படி ஒரு கஞ்சனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போய் இலைய போடுறேங்க முதல்ல. ஏண்டி போடி போடி. நான் வந்து சமையல்காரனோட போணுமா? ஐயோ இதுக்குள்ள இத போய் தப்பா எடுத்துக்கிட்டேடி. உங்க பரம்பரையா எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கும் போல் இருக்க. அம்மாடி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சிலர் ரொம்ப டீசெண்டா இருப்பானுங்க, ஆனா நைஸா சமையல் ரூமுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுருவானுங்கம்மா. அதுக்குத்தான் நான் உன்னை சமையக்கார கூட போய் இருக்க சொன்னேன். அப்புறம் அந்த அருந்தவாள் இருக்குல்ல, அத நீ முதல்ல கவனிக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து தின்னுடும். வா தம்பி வா. என்ன அப்பா அம்மா வரல? நான் காலையிலே கிளம்பிட்டேங்க. டான்ஸ் ப்ரோகிராம்ல இருந்து அப்படியே வரேன். அப்படியா? இவனும் உன் தம்பி தானா? ஆமா. அவன் சபரிமலைக்கு போறான். இவன் என்ன பண்றான்? டான்ஸ் ஆடுற மாமா. சார் தான் தொடர்பு குச்சியை மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். டோக்கனை கொடுத்துட்டியா அவங்கிட்ட? என்னது? என் குடும்பத்துக்கு டோக்கனா? உங்களே வச்சுக்கிறேன். வாடா. ச்சே. வா வா, எங்க டோக்கனை காட்டு. போ வைங்க போ. நகரு. போ காட்டு காட்டு. போ போ கொட்டிக்கோ கொட்டிக்கோ போ. நவரு ஓகே டபுள் ஓகே போ போ போங்க. வணக்கம் வணக்கம். இல்ல டோக்கன் எங்க? நான் சொந்தக்காரங்க, எனக்கே டோக்கனா? நீ சொந்தக்காரன்னு இப்போ நீ சொல்லித்தான் தெரியுது. டோக்கன் இருந்தா உள்ள போ, இல்ல வெளியே போ. உங்க சம்சாரத்தை கூப்பிடுங்க, நான் அவங்க சொந்தக்காரனா இல்லையானா அவங்க சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இந்தியா பூரா தான் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களே. உள்ள முக்காவாசி பேர் அவங்க ஜனங்க தான் ஃபுல்லா கொட்டிக்கிறாங்க. இப்ப அவ உள்ள ரொம்ப வேலையா இருக்கா, வரமாட்டா. டோக்கன் இருந்தா உள்ள போகலன்னா வெளியே போ. பாரு, உன் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடணும்னு நான் வரல. ஏதோ உன் பொண்ணை மனசார வாழ்த்தறாமேன்னு வந்தேன். நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. நீயாச்சும் உன் கல்யாணம் ஆச்சே, போயா. சரிதான் போங்கடா. முத்துச்சாமி எங்கம்மா இந்த சமயக்கார முத்துச்சாமி? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டோக்கன் இருக்கா? எடுக்கறோங்க. வீடியோவா? நாங்க இங்க சமைக்கிறேன். இது வரைக்கும் 2482 கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கேன். நீங்க சமயக்கட்டுக்கு வந்து விலாவாரியா என்னையும் கொஞ்சம் படம் பிடிங்க. சரிங்க. யார் யாரை எப்பப்ப எடுக்கணும்னு விலாவாரியா சொல்லி இருக்கேன். ஏன் வீடியோக்காரர என் சம்சாரம் எதுவும் சொல்லலைங்க. அடியா சரளா இங்க வாடி. என்னங்க? நான் என்னடி உன்கிட்ட சொன்னேன்? వీడియోగారికిட்ட எப்படி పడం పిడికిన విలావరియా చొల్లచున இல்லையா? இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. లోపల నిండుగా పనుంది, నేను వస్తాను, మీరు చూసుకోండి. நீங்களும் சமயக்கட்டுக்கு வந்து படம் முடிங்க, எனக்கு மேல இருக்கு, வரேன். சரிங்க. இங்க பாருங்க வீடியோ வித்வான் அவர்களே, அவன் சொல்றான்னு அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க சமையல் ரூம் உள்ள போய் அவன் புளி கரைக்கிறதெல்லாம் எடுத்தீங்கன்னா என் வயத்துல புளிய கரைக்கும் சொல்லிட்டேன், பாத்துக்கங்க. கவலையே படாதீங்க, தாலி கட்டுற தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துறேன். தாலி கட்டுற தானே முக்கியம். நீங்க தானங்க சொன்னீங்க 5 நிமிஷத்துக்கு எடுத்தா போதும்னு. 5 நிமிஷத்துக்கு எடுத்து வெட்டி தரேன். உங்க பொண்ணு தலையில ரிப்பன் மாதிரி சுத்தி விட்டுருங்க. ஓஹோ, எடக்கு மடக்கா பேசுறீங்களோ? இங்க பார், வாயை மூடிக்கிட்டு வேலையை மட்டும் செஞ்சா செய்யணும் நான் சொல்றேன். இப்ப வராங்க ரிசப்ஷனுக்கு ஜனங்க, உடனே நீ போய் லைட்டா போடணும். போட்ட உடனே நீ என்ன பார்க்கணும். 1.5 கல்ல என்ன பார்த்த உடனே இப்படின்னு கைய நீட்டினா நீ லைட்ட மட்டும்தான் போடணும், கேமரா ஓடக்கூடாது. அப்புறம் நான் 2ன்னு காட்டினேன்னு வச்சுக்க, அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு அர்த்தம். அப்போ லைட்டும் எரியணும், கேமராவும் ஃபுல்லா ஓடணும். பார்த்தா பெரிய பார்ட்டி மாதிரி தெரியுது. 2 தான் நினைக்கிறேன். இந்த ஆள் எங்க சிக்னலே கொடுக்காம எங்க போயிட்டான்? ஆமா, ஆளே காணுங்க. என்னையா 2 போடு. டேய் 2 லைட் போடு. ஓகே. என்னமா சிரிப்பு? ஐயோ டேய், படமா ஒண்ணுடா. டேய் ஒண்ணாண்டா. அமிக்கிறேன். ஏய், இந்த பார்ட்டி பார்த்தா ஆர்டினரி கிளாஸ் மாதிரி தெரியுது. டெஃபினட்டா ஒண்ணுதான். அவனே. டேய் நான் டேய் 2 லைட் போடு. போட்டேன்.
பாத்தியா அட பாவிங்களா ஒண்ணுடா டேய் ஒட்ட குச்சி ஒண்ணாண்டா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க உங்க கதை கந்தலாயிட சொல்லிட்டேன் மரியாதையா போயிடுங்க நிக்க மாட்டான் மேடைக்கு போன்னு சொல்றாரா வா போயிடலாம்